பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். டேனியல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை யார் சொல்லுகிறது என்றால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவ பிள்ளைங்க. தேவனை உண்மையா நேசித்து தேவனிடத்துல உண்மையா ஆராதித்து தேவனையே நம்பி தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில உண்மையா தேவனை தேடினாங்க, தேவனுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் உண்மையா என் தேவனை ஆராதிக்கிறேன், உண்மையா என் தேவனை நான் நேசிக்கிறேன், என் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். என்னை சிங்க கபிலையும் சரி, என் அக்கினி ஜுவாலையில போட்டாலும் என் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று உறுதியாய் விசுவாசத்தோடு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான தருணத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், நாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும். சபைக்கு நம்ம கடந்து போகணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இப்படி கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு வருகிற உபத்திரங்கள் போராட்டங்கள் மத்தியில நாமளும் உறுதியா சொல்லக்கூடிய ஆசீர்வாதமும் தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, அநேக இந்த 7 நாட்கள்ல நம்ம சபைக்கு ஒரு நாள் கூட போகிறது கிடையாதுங்க. கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுறதில்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதில்ல, பிள்ளைகளையும் அனுப்புறதில்லை, பெற்றவங்களும் வர்றதில்லை. இப்படி அநேக ஏதாவது ஒரு சாக்கு, வீட்டுல திருமணம், வீட்டுல இப்படி ஆயிடுச்சு, நீதான் சண்டே, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அநேக வீணானத பொய்யான வார்த்தைகளோடு உலகத்துல வாழ்கிறது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. காரணம் என்ன என்றால், நம்ம ஆண்டவரை தேடாம, ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்காம, அவருடைய சமூகத்தை நாடாம, சபைக்கு போகாம நமக்கு ஒரு கஷ்டம், வேதனை, துன்பம், கண்ணீர் என்னும்போது கர்த்தர் எப்படிங்க உங்க இடத்துல வருவாரு? நம்ம இடத்துல எப்படி வருவாரு? நிச்சயமா வரமாட்டாருங்க. ஆனா இங்க பாருங்க, எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று உறுதியா சொல்லாருங்க. காரணம், அவங்கள அந்த அக்கினி ஜுவால்ல போடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் காப்பாற்றினார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தாருங்க. ஏன்னா உண்மையா ஆண்டவரை தேடினாங்க, கர்த்தருடைய சமூகத்துல இருந்தாங்க. நீங்களும் இந்த நேரத்துல இருந்து இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருந்தீங்களோ போதும். ஆனா இனி ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க, இடத்தை கொடுங்க. வாரத்துல ஒரு நாள் கர்த்தரை போய் ஆராதிங்க, டெய்லி வீட்டுல செபிங்க, வேதம் வாசிங்க, பிள்ளைகளை சபைக்கு அனுப்புங்க. நீங்க பெற்றுங்க வாங்க, பிள்ளைங்களை பெற்றுங்க. வளர்க்கிற வளர்ப்புலதான் பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. நாளைக்கு என் பிள்ளை இப்படி போயிட்டாங்க, என் பசங்க இப்படி போயிட்டாங்க என்று சொல்லி நம்ம கண்ணீர் விடுறது ஒண்ணுமே யூஸ்ஃபுல் கிடையாதுங்க. இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோட பேச சொன்னார் என்று வார்த்தைகளை நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ டேனியலை கர்த்தர் எப்படி காப்பாற்றினாரோ அதே போல நம்மளே உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், நம் உண்மையுள்ள தேவனுக்கு உண்மையா நம்ம உள்ளத்தை கொடுத்து சபைக்கு போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தான் கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி காப்பாற்றுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்ப எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வீடியோவை இந்த உலகத்துல எந்த மூலையில பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்க தேவனை தேடுவீங்க என்று நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். தவறாம ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனைக்கு போங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்கிற சபையில போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா நீங்க இனிமே கர்த்தரை உண்மையா தேடுவீங்க என்று கர்த்தரை தேடுங்க, எல்லா ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட பேசிய வார்த்தைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு அப்பா ஞானமாய் பேசுவதற்கு, உங்க பிள்ளைகளுக்கு அப்பா ஞானத்தை கொடுப்பதற்கு, எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தையினால நீங்க பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ டேனியல் எப்படி எங்கள் தேவனே எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று உறுதியாய் சொன்ன நோக்கம், அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக உண்மையா செபித்து ஆராதித்தது நிமித்தமாய் அந்த வைராக்கியமுள்ள வெற்றியின் வார்த்தையை சொன்னது போல இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ராஜா, யாரெல்லாம் உம்மிடத்தில் வராம இருக்கிறார்களோ, சபைக்கு போகாம, வேதம் வாசிக்காம, ஜெபிக்காம இருக்கிறார்களோ,
எல்லாரிடத்திலும் இந்த நேரத்துல நீங்க பேசிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே ராஜா. எனக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், கவலை, போராட்டம் பொழுது என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. முதலாவது உம்மை தேடுவதற்கான ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளோடு பேச உடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த ஆன்லைன்லப்பா, இந்த உலகத்துல எந்த மூலையில பார்த்து கொண்டிருந்தாலும் ராஜா, இப்பொழுதே மனம் திரும்பி தேவனை தேடி ஆராதிக்க உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கம் செய்ய போவதற்கான ஞானத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த நிமிஷம் மனம் திரும்பி நான் முதலாவது தேவனை தேடுவேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆலயத்துக்கு போகாம இருக்க மாட்டேன் என்று நினைவோடு உம்மை நினைக்கிற தேவ பிள்ளைகளை இந்த நேரத்திலே நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவரை தேடுங்க, சபைக்கு போங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.